பிரச்சினைகள் உள்ளதாக கூறப்படும் 24 மருத்துவக் கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு தெளிவான விளக்கம் தரப்பட்டுள்ள நிலையில் இன்னும் 10 மருத்துவக் கல்லூரிகள் மட்டும் விளக்கம் தர வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தேசிய சுகாதார இயக்கத்தின் மாநில அளவிலான 2 நாள் கருத்தரங்கு சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தொடங்கியது. கருத்தரங்கை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். அப்போது சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் கருத்தரித்தல் மையம் சிகிச்சை பிரிவு மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டோர் மையம் திறக்கப்பட்டது. கருத்தரங்கில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்த 2 நாள் கருத்தரங்கில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 178 துறை தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளதாக கூறினார். இவர்களுக்கு தலைமை பண்பு முக்கியம் என்றும் அதனை அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். உங்களுடன் பணியாற்றுபவர்களை அரவணைத்துக் கொண்டாலே இந்த துறை பெரும் வெற்றி அடையும் என்றார். சில மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் காலதாமதமாக வந்ததை சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு சுகாதாரத்துறை ஜனநாயக விருது மற்றும் 1500க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றிருப்பதற்கு நீங்கள்தான் காரணம் என தெரிவித்தார். மருத்துவர்கள் ஆகிய நீங்களும் நாள்தோறும் நடைபயிற்சி செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது 34 மருத்துவக் கல்லூரிகளில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக கூறியது குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், 24 மருத்துவக் கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு தெளிவான விளக்கம் தரப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 10 மருத்துவக் கல்லூரியில் மட்டும் விளக்கம் தர வேண்டும் என தெரிவித்தார்.